ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய நோ ஃபேப் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு நண்பர் வேல்பாரி, அவர் இப்போ நோ ஃபேப்பில் 130 நாள் கடந்து வந்திருக்காரு. இந்த 130 நாள் நோ ஃபேப்பில் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார், அந்த அவருடைய ஜேர்னியை ஃபுல்லாக இதில் சொல்லியிருக்காரு. நோ ஃபேமிலி இவ்வளோ தூரம் வரத்துக்கு என்னென்ன காரணம், அவர் என்னென்ன பண்ணார், இன்றைக்கி அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக அதில் நமக்காக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இது அமையும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சரியம் டெலகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்குது. நம்ம குரூப்பில் கடந்த 2 வருஷமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் அனைத்து நண்பர்களுக்கும் நோ ஃபேப் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நமக்காக வீடியோ எடிட் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற சரவணன் பிரதருக்கு மனதார நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா நண்பர்களும் நோ ஃபேப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லாருக்கும் நோ ஃபேப் கைடன்ஸ் கிடைக்கணும். இது ஒன்று தான் நம்மளுடைய நோக்கம். நன்றி. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்க நேம் என்ன ப்ரோ? என்னோட நேம் வேல்பாரி ப்ரோ. ஓகே, நீங்க எந்த ஊரு? இது சென்னை ப்ரோ. சென்னை. ஓகே ஓகே. இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க? இப்போதைக்கு ஒரு ஜாப் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு கடைசியில சொல்லட்டுங்களா? நான் கடைசியா சொல்லும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு ஒரு ஜாப் தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆமா. நீங்க எப்போ இந்த அடிக்ஷன்ல நீங்க மாட்டீங்க? நானா ப்ரோ, ஆக்சுவலா நான் அடிக்ஷன்ல மாட்டினது பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். 12 இருக்கும், 13 கூட இருக்கும். அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா நான் 10+ இயர்ஸ்ல தான் ப்ரோ அடிக்ஷன்லயே நான் இருக்கேன். ஓகே ஓகே. இப்ப இந்த அடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது என்னோட நார்மலா எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு மொபைல்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த மொபைல் வீட்டு யூஸ்க்குன்னு கொடுக்கும்போது அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் ப்ரோ இந்த அடிக்ஷனு. அத கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்யூஸ் பண்ணி அந்த கிடைக்கிற நெட் கார்டை போட்டு இது பண்ணி அது அப்ப ஆரம்பிச்சதுதான். அப்போ ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்ன ஒரு ஒரு புதுவிதமான பிளஷர் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. இத பண்றப்போ என்னடா இது இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் ப்ரோ. இந்த ஒரு வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த வயசுல? ஒரு 14-15 இருக்கும் ப்ரோ. அப்படின்னா 9th படிக்கும்போது ஆரம்பிச்சிட்டீங்க? இருக்கும் ப்ரோ. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். பட் ஆனா அது 12ஆவும் இருக்கலாம், 13ஆவும் இருக்கலாம்ன்றதுதான் என்னோட ஒரு கெஸ். ஏன்னா எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஆமாங்க ப்ரோ. அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த இது தவறுன்னு சொல்றது உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றதுக்கு ஆள் இல்லைங்களா? எதுவுமே இல்ல ப்ரோ. ஆக்சுவலா இது ரொம்ப எனக்கு நார்மலு காமனு. பத்தாவதுக்கு நம்ம ஸ்கூல்ல நம்ம கூட படிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அவனுங்களுமே இதெல்லாம் சொல்லுவானுங்க. சொல்லுவாங்க மீன்ஸ் இந்த மாதிரி படம் பார்ப்பானுங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க. சோ இதெல்லாம் நார்மலு. ஆனா ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் நான் வெளிப்படையா பேச மாட்டேன். இந்த மாதிரி அவனு பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி வீடியோ இது பண்ணது எல்லாம் ஸ்கூல் டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா நான் பேசிக்க மாட்டேன். பட் ஆனா தனிப்பட்ட முறையில நான் இது பண்ணுவேன். என்னோட ஓவரா அதிகமா அடிக்ஷன் ஆனது பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் டைம்ல தான். இது காலேஜ் டைம்ல நாங்க வெளிப்படையா நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். வெளிப்படையா பேச ஆரம்பிச்சோம்னா அப்ப லேப்டாப் எல்லாம் வந்துருச்சுங்களா. அந்த லேப்டாப் எல்லாம் வந்தோடனே நாங்களே எல்லாம் அந்த 5G வேற அப்ப அன்லிமிட்டெட் வேற, சாரி 4G அன்லிமிட்டெட். 4G அன்லிமிட்டட்னோனே நாங்க பாட்டுக்கு வீடியோஸ் நாங்க எல்லாரும் நிறைய டவுன்லோட் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். அது அப்பெல்லாம் பான் வீடியோஸ் நீங்க ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணிப்பீங்க? ஆமா. ஓகே ஓகே. ஓவராலா டவுன்லோட் பண்ணி நாங்களே ஷேர் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்கும்போது அது அப்ப எனக்கு ரொம்ப காமனா போயிருச்சு. ஆமா. சோ அப்போ சுத்தமா மைண்ட் செட்டே இல்ல. இது தப்புங்கிற மைண்ட் செட்டு துளி கூட எனக்கு இல்ல. அது ரொம்ப கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த அடிக்ஷன்ல மேஜரா இது ஓவரா அடிக்ஷன் ஆன டைம்.
அதுக்கு முன்னாடி இந்த அடிக்ஷன் வந்து கொஞ்சம் சிவியர் ஆன டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஆமா. அப்பல இருந்து தான் ப்ரோ ஆரம்பிச்சது ஆட்டம். அது வரைக்கும் மொபைல் நம்ம கையில இல்ல, வீட்டுல இருந்த சின்ன மொபைல். ஆனா லேப்டாப்னு ஒண்ணு கொடுத்த உடனே எங்கெங்க இருந்தோ அது ஸ்ப்ரெட் ஆகும். எங்க இருந்து எப்படி வருதுன்னே எங்களுக்கும் தெரியாது. எவனோ ஒருத்தன் வச்சிருப்பான், பென்ட்ரைவ் மூலியமா அப்படியே வந்து ஒருத்தருக்கா ஷேர் ஆகிட்டே தான் இருந்துச்சு இது. அப்படி இருக்கும்போது ரொம்ப அடிக்ஷனுக்குள்ள வந்தது காலேஜ் டைம்ல. அப்ப எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்ல இத பண்றதுல. நல்லா இருப்பேன், காலேஜுக்கு போவேன், இது பண்ணுவேன், ஃப்ரீ டைம்ல எல்லாம் இது பண்றது, பாக்குறது, ஃபேப் பண்றது, நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் ஃபேப் பண்றதுன்ற மாதிரி. தனியா இருக்கும் போதுலாம் இது நீங்க பண்ணுவீங்க? கண்டிப்பா ப்ரோ. ஓகே ஓகே. லோன்லி மட்டும் தான். அப்புறம் அந்த லோன்லி, அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுற டைம்ல மட்டும்? ஆமா ப்ரோ. இது எல்லாமே வந்து இந்த காலேஜ் டைம்ல முடிஞ்சிருச்சு. ஆனா அது காலேஜ் டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து மொபைல் போனதுக்கு அப்புறம் நம்ம கையில லேப்டாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொபைல் நம்ம கைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் வந்து பாதிக்கு மேல அது இன்னும் நம்மளுக்கு 4G எல்லாம் அப்ப அன்லிமிடெட் 4G இருக்கும்போது நம்ம கையில இருக்கு, அன்லிமிட்டடா இருக்கும்போது அப்ப நம்ம சும்மா விடுவோமான்ற மாதிரி அது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சு. எப்படி சாப்பிடுறது தூங்குறது மாதிரி இதுவும் ஒரு பழக்கமாயிருச்சு. அதுதான். ஆனா வந்து அன்லிமிட்டட் டேட்டா சொல்றது ஆன்மைக் டாட்டான்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அன்லிமிட்டடா வந்து டேட்டா வந்தோடனே உங்களுக்கு எப்படி நம்ம பண்றோம். அப்ப சின்ன வயசுங்கறதால நமக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி லூஸ் ஆனா கூட இப்ப நைட்டு பண்ணிட்டு தூங்கினா கூட காலையில நார்மல் ஆயிருவோம். கண்டிப்பா. ஆமா. அதனால எனக்கு ரொம்பவுமே எனக்கு எதுவுமே இல்ல. இது எங்க எனக்கு பெருசா தெரிய ஆரம்பிச்சதுன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து. எந்த ஏஜ்ல நீங்க வேலைக்கு போனீங்க? காலேஜ் வந்து முடிச்சுட்டு 21 21 அந்த மாதிரிலாம் போயிட்டேன் ப்ரோ. ஓகே. இப்ப அந்த பழக்கத்தினால நீங்க என்ன வந்து நீங்க அனுபவிச்சீங்க? மென்டலியும் சரி பிசிக்கலி நீங்க என்ன நீங்க வந்து மென்டலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, நான் ரொம்ப 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 பயந்த சுபாவமா இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி ரொம்ப பயப்படுறது, பதட்டம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது இப்படி ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படி ஃபெயிலியர் ஆயிருமோன்றதுனால என்னோட ஒரு ஆமா என் மேல ஒரு 0%க்குள்ள மைனஸ்ல நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. இது ஒரு வேலைக்கு கூட நான் உருப்படியா போல, எது கேட்டாலும் வந்து அப்புறம் பாத்துக்கலாம், எதுவுமே பண்ணாம என்னோட கெரியரையே நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ இதனால. ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த பழக்கத்தினாலதான் எனக்கு வந்து இந்த இது எனக்கு வந்து காமிச்சு சொல்லு உங்களுக்கு வந்து எப்போ வந்து தெரிய வந்தது எனக்கு வந்து ஒரு டைமுக்கு மேல இந்த பழக்கம் தப்புன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியல. நான் ஒரு சில நினைப்பேன், நான் இது வந்து எவ்வளவு என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எல்லாருமே ஒரு காலேஜ் முடிச்சா, இப்ப நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஜாப் ஒண்ணு முடிச்சேன், அதுக்கு எனக்கு வேலையும் கிடைச்சது, நான் அங்க போனேன். என்னோட ஒரு லேசினால, என்னோட வந்து ஒரு எதையுமே கண்டுக்காம ஒரு பயம் பதட்டத்தினாலேயே அந்த வேலையுமே நான் விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு வேலையை தேடலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் கான்பிடன்ஸே எனக்கு இல்ல. ஒரு டைமுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து டெலிவரி ஒர்க் பாத்துட்டு இருந்தான். சரி இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க போய் லாக் ஆயிட்டேன். அது என்ன மாதிரி வேலைன்னா, நீங்க எப்ப வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கிறப்ப வந்து ஓட்டிக்கலாம். எனக்கு மாசம் ஒரு 15,000 கமிட்மெண்ட் இருக்குன்னா நான் கடைசி மாசத்துல அந்த காசுக்காக ஓடிட்டு இருப்பேன். அது வரைக்கும் நீ காலைல போவேன், வேலைக்கு போலான்னு நினைப்பேன், மைண்ட் செட் மாறும், வீட்டுல படுத்துருவேன், ஃபேம் பண்ணிட்டு தூங்குறது, மறுபடியும் சாப்பிடுவேன், சாப்பிட்டு அதே மாதிரியே ஒரு சில மாசங்கள் வருஷங்களே கடந்துருச்சு எனக்கு. சாலிடா கெரியரே எப்படி போயிருச்சுன்னா ஒரு 3 வருஷம் என் கண்ணுக்கு தெரியாமலே தொலைஞ்சிருச்சு. ஓகே. அதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான், மாஸ்டர்பேஷன் தான் காரணம். ஆமா, கண்டிப்பா அதுதான் காரணம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி வேணும், எனர்ஜியே இருக்காது. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போலான்னும் போது ஒரு சில நேரம் என்ன பண்ணுவான்னா, நிறைய பேர் நைட்டு பண்ணுவாங்க, ஃப்ரீயா இருக்க டைம் பண்ணுவாங்க. நான் ஒரு சில நேரம் காலையில டைம் எந்திரிச்சோன்னே பண்ணிடுவேன். அது பத்தல இன்னொரு டைமே பண்ணுவேன் நான். அந்த அளவுக்கு வந்து ஒரு டைமுக்கு மேல ரொம்ப மோசமாயிட்டேன் அந்த அடிக்ஷன்ல. இதுல எனக்கு நடந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு லாஸ்ன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில ஒரு பெருசா ஒரு விஷயத்த தொலைச்சதுக்கு காரணம் இந்த அடிக்ஷன் நான் இப்ப ரியலைஸ் பண்றேன். ஏன்னா ஒரு கெரியரை பில்ட் பண்ணி நான் அதாவது வயசு பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 to 25 தான் பிரைம் டைமே. ஆமா, ஒரு ஜாப்ல உட்காந்து ஃபிட் ஆகுறதுக்கு. பட் ஆனா அந்த டைம்ல எல்லாம் இந்த ஜொமேட்டோ, இந்த டெலிவரி ஒர்க்னு போயிட்டு
ஒரு கெரியரே பில்ட் பண்ணாம இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு காலேஜ் டைம்ல இருந்து இந்த 25 வரைக்கும் எனக்கு இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேல அவங்கள நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா எனக்கே என் மேல நம்பிக்கை இல்ல. அவங்க வீட்டுல போய் பேச இந்த அடிக்ஷன்னால ஒரு கான்பிடன்ஸே இல்லாதால அவங்க வீட்டுல போய் என்னால பேச முடியல, என்னால ஒரு கெரியரையும் பில்ட் பண்ண முடியல. அவங்க எனக்கு நிறைய டைம் நல்லது சொன்னாங்க, நீ கரஸ்ல ஒரு டிகிரி போடு, நீ போட்டுட்டு நீ வா ஒரு வேலைக்கு போ, இவ்வளவு கொடுத்தும் கூட அது என் மண்டையில ஏறவே இல்லை. அதாவது அந்த பிரெயின் ஃபாக்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நல்லதே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா கூட நம்ம பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி அது இதுவாக ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ணு முன்னாடி நானே நாசமாகிட்டு வரதை என் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன். வெளியே இருக்கிறவங்கள்ட்ட நான் இப்படி வந்துருவேன், நான் அப்படி வந்துருவேன், எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்குன்னு வெறும் வாய் உதாரா மட்டும்தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அது கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து, அதாவது போன வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் இதுக்கு மேல ஒரு இதுக்கு போக மாட்டான். அதனால அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சில விஷயங்களை நம்மளால மறுபடியும் மாத்த முடியாது, அப்படிதான் இந்த விஷயம். இதுக்கப்புறமும் நல்ல வேலைக்கு போய் அவங்க வீட்டுல நம்மளால பேச முடியாது, அவங்க வீட்டுல ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமா இருக்கு. இப்ப இது என்னால முடியாது. அது போக போக எனக்கு பயமும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த டைம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், இத்தனை வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்மளோட 5 வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் 25 வயசு வரைக்கும், எதையாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு டிஃபன் சென்டர் ஹோட்டல் மாதிரி ஒண்ணு எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அடிக்ஷன்ல தான் இருந்தேன், எப்படியோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா ஆல்மோஸ்ட் அவங்க என் கையை விட்டு 75% போயிட்டாங்க. பேசுறது மட்டும்தான் நாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபியூச்சர் எடுத்துட்டு போறதுக்குன்ற அளவுக்கு அந்த லவ் அதுக்கு அப்ப ஸ்ட்ராங்கா இல்ல. கரெக்டா இப்பெல்லாம் இருக்கு, நோ ஃபேப் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச டைம்ல அது பிரேக் ஆயிருச்சு. ஒரு நாள் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல எனக்கு பையன் பாத்துட்டாங்க, எனக்கு உன் நிலைமை புரியுது, உன் மேல தப்பு இல்ல, அதனால இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப, உண்மையை சொல்லணும்னா எனக்கு அழுகிறதுக்கும் நேரம் இல்ல, எதுக்கும் இல்ல. நான் அப்ப இந்த ஹோட்டல் வேலையில பிஸியா இருந்ததால என்னால எதுவுமே பண்ண முடியல. உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி பையன் பாத்துட்டேன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த டைம்லயும் அன்னைக்கு ஒரு நாள் நான் போய் ஃபேப் பண்ணேன். ஆமா, நான் சொல்றது அந்த ஸ்ட்ரெஸ் தாங்காம நீ பண்ணிருக்கீங்க. அது இன்னும் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஆமா ஆமா, என்னால எனக்கு இப்ப எனக்கு சொல்லும் போது கூட எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பனா பேசலாம், எனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு என்னை விட்டு போறதுல அவங்களுக்குமே விருப்பம் கிடையாது. மனசு அவங்களுக்கு இருந்தாலும் இத்தனை வருஷம் 7 வருஷம் 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்து 5 வருஷம் லவ் பண்ணிருக்கோம். 7 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு எனக்கு தெரியும், எனக்கும் அவங்களுக்கு தெரியுமா. என்னால பேசாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. என்னால ஹோட்டலுமே ஒரு நாள் ஃபுல்லா, இப்பதான் நாங்க ஹோட்டல் பிசினஸ்லயே இறங்குறோம், எங்களுக்கு அதுலயுமே ஒரு நாலேஜும் இல்ல எங்களுக்கு பெருசா. அதுலயும் அந்த ஹோட்டலையும் பாக்கணும், நாள் ஃபுல்லா ஹோட்டல்ல தான் இருக்கணும். இவங்களும் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அழுகிறதுக்கு கூட நேரம் கிடைக்கல. அந்த மாதிரி டைம்ல தான் நோ ஃபேப் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது மாதிரி வீடியோஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் இந்த பெனிஃபிட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க, இப்ப ரேஷ்மன் மினி வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். அப்ப இது ஒண்ணுதான்டா நமக்கு இருக்கிற வழி. 25 வயசாயிருச்சு, இது வரைக்கும் தான் ப்ரோ என் அடிக்ஷன் லெவல் இவ்வளவு இருந்துச்சு ப்ரோ. இதனால என் கெரியரே மொத்தமா சொல்லிட்டு இப்ப நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க, அப்படிதானே? சாதிக்கணும். கண்டிப்பா எனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான், வேற வழியே எனக்கு இல்ல. இதை விட்டா எனக்கு வேற வழின்னா சும்மா எங்கேயாவது ஒரு எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்ல ப்ரோ. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், தேவையில்லாத இது பண்ண மாட்டேன், பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்திட்டு பொறுக்கிட்டு இருக்கிற மாதிரியான வேலை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நல்லவனா தானே இருக்கேன், எனக்கே இப்படி நடக்குது, எங்க தப்பு நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணி அடிக்கிறேனா இல்ல நிறைய பேர் பொண்ணுங்க கூட பேசி பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தெரியறாங்க, அந்த மாதிரி நான் தெரியறேன்னா, உண்மையா லவ் பண்ண நினைச்சா ஒரு நல்ல வேலை பண்ண. அப்ப எங்க தப்புன்னு யோசிக்கும் போது எல்லாமே இந்த இடத்துலதான் எனக்கு தெரியுது, நான் ரியலைஸ் பண்ணேன் அந்த டைம்ல தான். இப்படி இருக்கும்போது இது லெவல் வரைக்குமே என்னோட அடிக்ஷன் லெவல் மொத்தமாவே இதுக்கப்புறம் என்னதான் பண்றதுன்னு யோசிச்சு
கெரியரும் இதுக்கப்புறம் இல்ல. 25 வயசாயிருச்சு. புதுசா இதுக்கு மேல போய் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு வேலைக்கு போக முடியாது. பட் ஆனா நமக்கு ஏதாவது ஒரு வழி தெரியணும். அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இத ஃபாலோ பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்தேன் ப்ரோ. முடிவு எடுத்த உடனே இந்த நோஃபேப் வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்த டைம்ல வந்து 7 நாள் ஆனாலே இந்த டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து எவ்வளவோ % பூஸ்ட் ஆகும்னு போட்டுருந்தாங்க சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு ஒரு 7 days சேலஞ்ச் ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் எப்படியோ தாக்கு பிடிச்சு வந்துட்டேன். அடுத்த நாள்ல இருந்து ஒரு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. பாக்குற இடம்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு எனக்கு. ஆமா ஆமா, அந்த வயசுல அப்படிதான் ஒரு 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 லேடி யாரோ ஒருத்தவங்க போறாங்கன்னா கூட அவங்க கூட ஒரு மாதிரியா தான் தெரியற மாதிரி ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப இழுக்குது என்ன அந்த இதுக்கு. ஆமா ஆமா, நான் அதுல அந்த நோஃபேப் இதுல வீடியோஸ்ல பாக்கும்போது அவங்க கோல்டு ஷவர் எடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கோல்டு ஷவர் எடுத்து மெடிடேஷன்லாம் அந்த எப்படியோ 5 நாள் வரைக்கும் வந்துட்டேன் ப்ரோ. 6வது நாள் தண்ணி வரல, வீட்டுல மோட்டர் போடாததால சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற டைம்ல பார்த்தா மட்டும் போதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அதுல ஃபாலோ ஆயிட்டு போய் பார்த்தேன். மொத்தமா அன்னைக்கு ரியலாக்ஸ் ஆயிட்டேன். எத்தனை நாள் கழிச்சு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க? எந்த வீடியோ ப்ரோ? அதுதான் இப்ப நீங்க வந்து நானு கடைசியா பண்ணீங்களா மேஸ்டர்பேஷன், அது வந்து எவ்வளவு டேஸ் கழிச்சு நீங்க 6 நாள் கழிச்சு பார்த்தேன் ப்ரோ. கழிச்சு. ஓகே ஓகே. 6வது நாள் 7வது நாள் அடுத்த நாள் மைண்ட் 7வது நாள் வந்துட்டோம்டாங்க. இப்ப எல்லாம் சொல்றாங்களே என்ன அப்படி என்ன இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ற ஒரு இது இருக்கும்போது 6வது நாள் ஆனோடனே மொத்தமா மனசே உடஞ்சிருச்சு. அந்த 7 நாள் எதிர்பார்த்து வந்ததோடனே அடுத்து ஒரு எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதான் எனக்கும். அடுத்து ஒரு 3 நாளைக்கு நான் ஸ்டாப்பா ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவைன்னு ஒரு 2-3 நாள் ஓடிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து அந்த பெயின், அதான் நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவங்க இல்லங்கிற பெயின் வந்து ரொம்ப ஆழமா போக ஆரம்பிச்ச உடனே எனக்கு வேற அந்த வலியை வந்து தாங்க முடியாம நீங்க வந்து பண்ணிக்கிறீங்க சுய இன்பம், அப்படிதானே? அப்படியும் சொல்லலாம். இதுல ஃபெயில் ஆயிட்டோம்ல, அந்த அட்ஜஸ்ட் வந்து ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ரொம்ப நாள் டயட்ல இருக்கிறவன் ஒரு நாள் சாப்பிட சொன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டுருவான், அந்த மாதிரி வந்து ஆயிருச்சு இது. சரி, இதுக்கப்புறம் வேற வழியே இல்ல தெரிஞ்சிருச்சு. இப்ப இது அது இன்னும் எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. அப்புறம் வந்து சரி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்சு இதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணக்கூடாதுன்னு அப்ப ஆரம்பிச்சேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பார்த்து வந்து ஆரம்பிச்சீங்க, ஆனா நீங்க இப்ப வந்து குரூப்புக்கு வரல இது வரைக்கும்? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ஃபைன். அங்க இருந்து ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அந்த 6 நாளைக்கு வந்து 6 நாள் தானே விட்டோம். இன்னைக்கு அந்த 6வது நாள் தாண்டறன்னு சொல்லிட்டு அந்த 6 நாள் வரைக்கும் ப்ராப்பரா 2 டைம் குளிக்கிறது, காலையில மெடிடேஷன் பண்றது, ஈவினிங் மெடிடேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிச்ச ஒரு 10வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே அவங்கள்ட்ட பேசுறத நிறுத்திட்டேன் நானு. அது வரைக்கும் மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், நீ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்ட, நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அதுல எதுவுமே இல்ல, என் மேலதான் தப்பு. அவங்க சொன்னாங்க உன் மேல தப்பு இல்ல, என் மேல தப்புன்னு அவங்க சொன்னாங்க. இல்ல என் மேலதான் தப்பு நான் சொல்லி மியூச்சுவலா எனக்கு இப்பயுமே சொல்றேன், அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்ற மனசுதான் நான் அவங்களை எப்பயுமே வாழ்த்திட்டு தான் இருக்கேன். அவங்க மேல எனக்கு துளி கூட கோவம் கிடையாது. அது ஏன்னா என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு அதோட அவங்கள்ட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு கண்டம், டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு வந்துச்சு. அது என்னன்னா, ஹோட்டல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா குக்கிங் இது கத்துக்கிறதுக்காக நான் எங்க அக்கா ஊருக்கு வந்தேன், மதுரை சைடு வந்தேன். 7 நாள் தனியா இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு. அதாவது காலையில 10 மணில 11 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கிற சிச்சுவேஷன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை அதே ஒரு மாதிரி ஒரு 10 நாள் வந்தேன். அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இருந்த ரூம்லயே தான் இப்ப நான் இருக்கேன். எனக்கு இந்த தடவை விடவே கூடாது, ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்ல இதுக்கு மேல விடுறதுக்கு. என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற மைண்ட் செட்டோட நான் வந்து இந்த இடத்துல வந்து தினமும் 2 டைம் வந்து நான் குளிக்கிறது, மெடிடேஷன் பண்றது. அப்ப வரைக்கும் நம்ம குரூப் இருக்கிறது எனக்கு தெரியாது. அந்த டைம்ல நான் வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அது காயக்கல்பம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறத நான் எதிர்ச்சியா எங்க இருந்து கேள்விப்பட்டான்னு தெரியல, அத நான் கேள்விப்பட்டுட்டேன். கேள்விப்பட்ட உடனே சரி இந்த ஒரு 7 நாள் இருக்கும், சென்னைக்கு போன அடுத்த செகண்ட் வந்து நம்ம அடுத்த நாள் வந்து அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி 7 நாள் இங்க இருந்து எப்படியோ ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ இந்த 7 நாள் தனியா இருக்கிறப்ப மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
கோல்டு ஷவர் எடுத்ததால எனக்கு அந்த அட்ஜஸ்டே நான் எவ்வளவுக்கு எவ்வளவு மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நான் பண்ண மெடிடேஷன் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மூச்சை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தாங்க ப்ரோ. வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் மெடிடேஷன் பண்ண இதெல்லாம் எனக்கு இருக்கு. இந்த விபாசனான்னு சொல்ற இடத்துக்குலாம் ஒரு 2 டைம் நான் போயிட்டு வந்திருக்கேன். அதனால எப்படி மெடிடேஷன் பண்ணணும் எல்லாமே எனக்கு ஓரளவு தெரியுங்கிறதால நான் அதை வச்சு எப்படி நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இதுல என்னன்னா அந்த 10 நாள் விபாசனா மெடிடேஷன் சென்டர் போயிட்டு வந்தாலுமே கூட ஒரு 3 நாள் தான் என்னால தாக்க முடியும். 4வது நாள் தான் பண்ணிருவேன். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு வந்து அது அர்ஜி ரொம்ப அதிகமாயிடும். ஆமா, கண்டிப்பா. ஆமா, யோகம் பண்ணும்போது ரொம்ப அதிகமா தான் ஹீட்ன்றது. ஆனா அது என்னடா எனக்கு அப்ப அதாவது ஃபேப் பண்ணா நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது. எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஊத்து தண்ணி மாதிரிதான்ப்பா, நீ விட்டுனா மறுபடியும் சுரந்து கொண்டுற கணக்கு தான் எனக்கும் அப்படி இருந்துச்சு. அதனால அதை கண்டுக்கல. இப்ப இது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த பண்ணிட்டு மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு அந்த காயக்கல்பங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் ப்ரோ. அதை கத்துக்கிட்டு ஒரு 4 நாளா ஒரு 5 நாள் கழிச்சு சாக்கோ பிரதரோட வீடியோவை நம்ம குரூப்ல பார்த்தேன். அந்த யூடியூப்ல நம்ம இதுல ஆட்டோமேட்டிக்கா சஜஷன் காட்டுச்சு. கீழே சூர்யா பிரதர் வந்து இந்த மாதிரி குரூப் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னோடனே எனக்கு அந்த டைம்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் நான் தனியா இல்ல, நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும். நான் அதுக்கு முன்னாடி வரைக்குமே நினைச்சிட்டு இருந்தேன், சரி நம்ம மட்டுமே ஃபாலோ பண்றோமே, நிறைய பேர் இருக்கிற மாதிரிலாம் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம எப்படியா இது நிறைய டவுட் கேட்கலாம், அவங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த குரூப் சஜஷன் எனக்கு வந்து இதுல யூடியூப்ல காட்டணும்னே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த டேஸ் நான் போயிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன்ல ஒண்ணு இந்த குரூப் தான் ப்ரோ. குரூப் தான். ஓகே, இப்போ உங்க ஏஜ் என்ன ஆகுது? எனக்கு 26 ஆகுதுங்க ப்ரோ. ஓகே, இப்போ உங்களோட நோஃபப் டேஸ் எவ்வளவு வந்திருக்கீங்க? நான் இப்போ 129 என்னமோ இருக்கேன் ப்ரோ. 129. ஆமா ப்ரோ. குரூப்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு 20 25 என்னமோ இருந்தோம் ப்ரோ. 100 நாள் கிட்ட வந்து நம்ம குரூப்ல வந்து தான் ப்ரோ கழிச்சேன். இதுல சொல்லுங்க. இதுல வந்து இப்ப நான் உங்களுக்கு அந்த ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, ஒரு 7 நாள் சேலஞ்ச் ஒண்ணு ட்ரை பண்ணேன். ஆனா என்னால அதுல 6வது நாள்லாம் என்னால முடியல. அதாவது அந்த கண்ணு மறைக்கிற அளவுக்கு அந்த அட்ஜஸ்ட் வந்துருச்சு எனக்கு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் வந்து காயக்கல்பம் வந்து கத்துக்கிட்டேன்னோனி அந்த ஒரு பிராக்டிஸ் வந்து ஒரு மேசிவான ஒரு சேஞ்ச எனக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு ஒரு சேஞ்சுனா, இப்ப அந்த பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் நான் அந்த அர்ஜஸால கஷ்டப்படுறதே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சொல்றதுன்னா 100% இருக்குன்னா 95% நான் அர்ஜஸ பண்டு பயப்படுறதும் கிடையாது, எனக்கு அர்ஜஸும் மேக்சிமம் வராது. அந்த அளவு. ஓகே, நீங்க வந்து அப்படியே வந்தாலும் எப்படி நீங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி வருவீங்க? சப்போஸ் உங்களுக்கு வந்தா. எனக்கு ஒரு உண்மையா சொல்றேன் ப்ரோ, எனக்கு வரவே வரல ப்ரோ. ஓகே ஓகே. நீங்க நிறைய பேருக்கு தோணும் அது எப்படி ஒருத்தன் அட்ஜஸ்ட் வராமலே இருக்கும். நான் பிஸியா இருந்தேன். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொல்ல போனா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நான் நைட்டு தூங்குறது மட்டும் தான் மேக்ஸிமம் வீட்டுக்கு போவேன். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போவேன். நடுவுல மத்தியானம் சாப்பிடறதுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவேன். இந்த காயக்கல்பம் பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துருவேன். அப்ப நான் வந்து இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நடுவுல வந்து இந்த ஹோட்டல் வந்து நாங்க போட்டு இந்த ஏரியால சரியா ஓடல. எங்கள்கிட்டயும் வர வேண்டிய இடத்தெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் வரணும், அதுவும் வராததால நாங்க இப்ப ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலே கொஞ்சம் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். அதுவுமே ஒரு பெரிய ஒரு எனக்கு ஹோட்டலும் இது ஓடல, லவ்வும் போயிருச்சு. இது எல்லாமே வந்து இதுவானதுதான். இப்ப இந்த அதுக்கப்புறம் சொன்ன பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமா, வெளிசக்தி வந்து நீங்க வெளியெடுத்தாலே வந்து டோட்டலா வந்து லைஃபும் போயிடும், உடம்பும் போயிடும், மனமும் போயிடும். ஆமா ப்ரோ, அது ஒரு ஒரு விதமான எல்லாமே வந்து உங்களுக்கு சோசியல் ஆங்ஸைட்டி வரும், ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், பயம் வரும், பதட்டம் எல்லாமே வருது. அதான் ஒரு ஆணுங்களுக்கு தேவையானது. அதுதான் வந்து அப்பயே வந்து சொன்னாங்க, வெந்து விட்டோன்னு வந்து நொந்து கேட்டான், அவ்வளவுதான். அது ஒரே வார்த்தையில வந்து எல்லாமே வந்து வந்துரும். ஆமாங்க ப்ரோ. பத்தாவதுக்கு எனக்கு பிசிக்கலா வந்து முதுகு வலி பயங்கரமா இருக்கும். இந்த கீழ் முதுகு வந்து அந்த டெலிவரி ஒர்க் பார்த்தேன்னா பாத்தீங்கன்னா எனக்கு கீழ் முதுகு பயங்கரமா வலிக்கும். என்னால ஒரு டைம்ல நான் அழுது இருக்கேன் நிறைய டைம். வந்து என்னால இது மேல இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வேலை பாக்குறதுக்கு. எங்க நீங்க சொன்னீங்க அந்த வலி வரும்னு சொல்லிட்டு?
கீழ் முதுகு வலிக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. கீழ் முதுகு வலிக்கும். என்னால ஒரு சிலிண்டரை கூட என்னால தூக்க முடியல ஒரு டைமுக்கு மேல. அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்புல வந்து தூக்குவேன். ஆமா, ஒரு நாள் வந்து எங்க வீட ஷிஃப்ட் பண்ணோம். அந்த பீரோ கட்டில் தான் தூக்கணும். தூக்கிட்டு நான் நைட்டு பிளாட்டா படுக்கிறேன். படுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு எந்திரிச்சு நடக்கிறேன். ஒரு காலை வைக்கும் போது அந்த இடம் சுருக்குன்னு குத்துது பின்முதுகுல கீழே. அந்த அளவுக்கு எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு பிசியோதெரபிஸ்டா இருக்கான். அவங்கிட்ட நான் கேட்டப்ப கூட, நீ பாத்துக்கணும், இதுக்கு மேல நீ சும்மா எல்லாம் எந்த வெயிட் எக்ஸசைஸ் எதுவுமே நீ பண்ணக்கூடாது, இந்த காலை வச்சுட்டு இந்த லெக் ஒர்க் அவுட் எல்லாம் எதுவுமே பெருசா நீ பண்ணாத, லெக் பிரஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணவே கூடாது, அப்பெல்லாம் கொஞ்சம் ஜிம் போயிட்டு இருந்தேன், அதெல்லாம் நீ இது பண்ணாத, உனக்கு பின்னாடி வந்து இந்த டிஸ்க்ல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். வந்து சொன்னாங்க. ஆனா அது வந்து என்ன காரணத்தால வந்து சொல்லலீங்களா? அது சொல்லல. ஏன்னா நான் இது ரொம்ப வருஷம் வண்டி, அதாவது 2-3 வருஷம் தொடர்ந்து டெலிவரி ஒர்க் தான் பாத்துட்டு இருந்தேனா, அதனால இருக்குமோன்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா லேட்டரா தான் தெரிஞ்சது இதுவும் ஒரு மெயின் காரணம்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, எனக்கு அந்த வலி இருந்துச்சு. இது இல்லாமே வந்து எனக்கு வந்து இவ்வளவு தூரம் இதை விட்டா வேற வழியே இல்லன்னு என்ன புஷ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த என்கிட்ட கெரியர் இல்ல, உடம்பும் வந்து முதுகு பிரச்சனை வந்து எந்த இதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ரொம்ப நேரம் வண்டியும் ஓட்ட முடியாது, ரொம்ப நேரம் நிக்க கூட முடியாது என்னால. ஒரு 2 மணி நேரம் நின்னு வச்சுங்களேன், அடுத்து உட்காந்து வச்சுங்களேன், முதுகு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு வலிக்கும் எனக்கு. சோ இது எல்லாமே வந்தோடனே இதுக்கு லவ்வும் இல்ல, கெரியரும் இல்ல, உடம்பும் இல்ல, என்னடா இது, நம்ம என்னதான்டா இப்படி பண்ணோம், நம்ம யாருக்குடா என்னடா துரோகம் பண்ணோம், எந்த ஜென்மத்துல என்ன பாவம்டா பண்ணோம், இப்படி நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபயரோட ஆரம்பிச்சேன். ஒரு அந்த 20 நாள் வரைக்கும் காயக்கல்பம் கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அத கத்துக்க ஆரம்பிச்சு அவங்க சொன்னதை ப்ராப்பரா பண்ண, நம்ம குரூப்ல முடிஞ்ச அளவுக்கு நான் ஆக்டிவா இருந்தேன். அப்புறம் நான் என்ன பிஸியாவே வச்சுக்கிட்டேன். ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது அந்த ஆன்மீகம் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுத்தது. நீங்க இது இத நான் தனியா எப்படி சொல்லணும்னா, இந்த காயக்கல்ப பயிற்சியா நம்ம ஆன்மீகத்தோட சேர்த்துக்கிறதுக்கு பதிலா ஒரு உடற்பயிற்சி அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். உடற்பயிற்சி தான் ப்ரோ. ஆனா அது அந்த இடத்துல சொல்லி தராங்க, அவ்வளவுதானே தவிர இது வந்து நீங்க ஆன்மீகத்தோட தொடர்புபடுத்திக்கிட்டோம். ஆனா இது வந்து சூப்பரான ஒரு டிரான்ஸ்மியூட்டேஷன் பிராக்டிஸ். இப்ப நீங்க வந்து அந்த சக்தியை வந்து சேவ் பண்ண சக்தி நீங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருப்பேன் தினமும். உடம்பு ஃபுல்லா நீங்க வந்து பரவ பண்ணணும். ஆமா, தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் அவங்க சொல்ற மாதிரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்மிட் ஆகணும். கீழே அந்த நம்மளுக்கு எந்த எனர்ஜியுமே செக்ஷுவல் எனர்ஜி கீழே சேவ் ஆயிருக்காது. அது உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் பரவிடும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு அர்ஜஸே வராது. இதுதான் சயின்டிபிக்கான ஒரு அந்த பயிற்சியோட விளக்கம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக மொத்தம் வந்து அந்த சக்திக்கு நீங்க வந்து வேலை குடுக்குறீங்க. ஆமா, அதனால உங்களுக்கு வந்து அர்ஜஸ் வரல. அதே டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஸியாவும் இருக்கீங்க, ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, புரியுது புரியுது. இது பிஸியா இருக்கனா, இது அர்ஜஸும் வரலீங்களா, எனக்கு நைட் ஃபால் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க ப்ரோ. வந்தது இல்ல. ஓகே. ஏன்னா ப்ராப்பரா டிரான்ஸ்மிட் தினமுமே பண்ணிட்டு இருக்கிற போது எனக்கு நைட் ஃபால் ப்ராப்ளமே இது வரைக்கும் வந்தது இல்ல. என் நடுவுல வந்து ஒரு டைம் வந்து எனக்கு உடம்பு ஹீட் ஆக ஆரம்பிச்சு. ஒரு டைமுக்கு மேல எனக்கு ரொம்ப சளி பிடிச்சது தலைக்கு குளிக்கிறப்ப. சூர்யா பிரதர் வந்து சண்டே மீட்டிங் வச்சிருந்தப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சூர்யா ப்ரோ நான் நைட்டு 11 மணிக்கு நான் வர்றேன், அப்பயும் தலை குளிக்கலாமா, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்குன்னு. அவர் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு, நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்க கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுல இருந்து நான் நைட்டு 11-11:30 வந்தா கூட கோல்டு ஷவர் எடுத்துட்டு தான் நான் தூங்குறேன். நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணதால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் வந்து ப்ராப்பரா ஒரு நம்மளோட சீனியரோட கைடன்ஸோட சூப்பரா எடுத்துட்டு போக முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இந்த குரூப்போட சப்போர்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேக் போன் மாதிரி வச்சுக்கோங்க. ஆமா, மத்தபடி நான் பண்றது பிஸியா இருந்தது, இந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணிட்டு இருப்பேன், தியானம் பண்ணுவேன், கோல்டு ஷவர் எடுப்பேன். இது ப்ராப்பரா பண்ணிக்கிட்டே போக 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 கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்ப டைம்ல எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்மளுக்கு பிடிக்காதுன்ற மாதிரிதான் ப்ரோ நானுமே. எனக்கே என்னெல்லாம் பிடிக்காது. நான் எவ்வளவுனா என்ன போட்டோ கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு போட்டோ கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு வெறுப்பு, ஒரு ஷை, ஒரு கூச்ச சுபாவம் அதெல்லாம் வரும். ஆமா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா. இது இவ்வளவு தூரம் இந்த அடிக்ஷன்ல இருந்து என்ன ஒரு இந்த குரூப் வந்ததுக்கு அப்புறம் இந்த குரூப்ல இருக்க நிறைய பேரோட ஸ்டோரிஸ் கேட்கும் போது, நிறைய பேரோட பேசி பழகும் போது மோட்டிவேஷனா இருக்கும்.
ஆமா ப்ரோ. ம், ம். ஓ இவங்க நம்மளோட மோசமான நிலைமையில இருக்கிறவங்கள ஆமா, ஆமா. பாக்கும்போது நம்ம பரவாயில்லன்னு தோணும். ம், ம், ம். நம்மளோட பரவாயில்ல நிலைமையில இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும்னு தோன்றது. ம், இப்போ ம். உங்கள மாதிரி நீங்கலாம் சூப்பரா 2.5 வருஷம் ஒருத்தரால 2.5 வருஷம்லாம் வர முடியுது. நம்மளால ஏன் ஒரு 100 நாள் கூட வர முடியாது? கண்டிப்பா, அவங்கள ஒரு கண்டிப்பா. முடியும், முன்னுதாரணமா முடியும். நம்ம எடுத்துக்கிட்டு நம்மலாம் வரணுங்கிற ஒரு ம், ம். பாசிட்டிவிட்டி, ஒரு ம், கன்சிஸ்டன்சி ம், எல்லாத்தையும் இங்க வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ம், ம். இன்ஃபேக்ட் நீங்க இந்த குரூப்பை வந்து வெறும் நோஃபேப் குரூப்பா தான், இந்த குரூப்போட நேம் எல்லாமே ஆக்சுவலா தான். ம், ஆனா இந்த குரூப்ல வந்தா நிறைய லைஃப் சம்பந்தமான எல்லாத்தையும் கத்துக்க முடியுது. ம். லைஃபே நிறைய உங்களுக்கு பேரை வந்து பாத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. நிச்சயமா அடுத்த ப்ரோ கட்டத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏறுவீங்க, மேல போவீங்க நீங்க. அதுதான். 100% ப்ரோ. ம். நான் இத கண்டிப்பா. கண்டிப்பா கரெக்ட் தான். அக்ரி பண்ணுவேன். ஆமா. இங்க வந்து பேசி இவங்க கூட இன்டராக்ட் பண்ற ஒரு விஷயத்தினால ம், ஒருத்தவங்க கூட எனக்கு ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாதுங்க ப்ரோ ஆரம்பத்துல. ம், ம், நான் எதேதோ வளருவேன் ப்ரோ. நான் ம், ஆக்சுவலா ம். பேசவே பயப்படுவேன். புதுசா ஓகே, ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கே பயப்படுவேன். ஓகே. எதேதோ தேவையில்லாததெல்லாம் உளறிட்டு இருப்பேனா. ம், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட ம், எப்படி பேசணும், ம், எல்லாருக்கும் ம். மரியாதை கொடுத்து தான் பேசணும். நம்ம ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் நமக்குவே ஒரு கான்பிடன்ஸ் இந்த நோஃபேப்ல இருக்க எனர்ஜியை வரும், சேர்க்க வரும். சேர்க்க கான்பிடன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருமா. அது ம், இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகி ம், சூப்பரா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ம். டைம் மேல இப்ப எனக்கு நமக்கு என்ன, நம்ம இப்ப நம்ம கரெக்டான பாதையில தான் இருக்கோம். போயிட்டு இருக்கோம். நம்ம நல்லா வந்துருவோம். ம், ம். நம்ம அதுக்கான வேலையை மட்டும் அந்த செஞ்சா நம்பிக்கை போதும். உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா ப்ரோ. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்பிக்கை இப்ப தான் ஃபர்ஸ்ட். எனக்கு இருக்கிற ம், கான்பிடன்ஸ் லெவலுக்கு இப்ப எனக்கு ம். ஆல்மோஸ்ட் என்ன சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகி இப்ப எனக்கு சுத்தி பாசிட்டிவானது தான் இருக்குது. பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. என் கண்ணு முன்னாடியே அது நடக்குது. என்னை ம், சுத்தி ம், நிறைய நல்ல பீப்புள்ஸ் இருக்காங்க. ம், ம், என்ன வந்து நீ இதுக்கு உதவ மாட்ட, நீ இதெல்லாம் பண்ண ம். மாட்ட, நீ ஒன்னுத்துக்கு உருப்பட மாட்டேன்னு சொல்ற யாருமே என்ன சுத்தி இல்ல. ம், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீ நல்லா முன்னுக்கு வந்துருவன்றவங்க தான் என்ன சுத்தி ம், இருக்கிறாங்க. ம், ம். ஓகே, ஓகே, ஓகே. அது வரும்போது எனக்கு பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ம், ம், நிறைய நிறைய விதமான விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிச்சதுல இது பெனிஃபிட்ஸ்ல நிறைய இதை சொல்லலாம். ம். எனக்கு அத வந்து நீங்க இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க. பெனிஃபிட் சொல்லுங்க. நீங்க என்னோட ம், பெனிஃபிட்ஸ்ன்னு மெயினா பாத்தீங்கன்னா ப்ரோ, ம், முன்னாடி எல்லாம் வந்து ம். எனக்கு ஃபர்ஸ்ட் சரியானது என்னோட முதுகு பிரச்சனை ப்ரோ. முதுகு பிரச்சனை. ஓகே. ஆமா பிசிக்கலா வந்து சரியானது என்னோட முதுகு பிரச்சனை ரொம்ப நாளா இதுவாயிட்டு இருந்துச்சு. இப்ப ம், இந்த ம், ப்ராப்பரா டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சதும் போதும் ஒரு ம், மகராசன பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு, உடற்பயிற்சியில ஒரு பயிற்சி ஒண்ணு இருக்கு. ம், இந்த ம், நோஃபேப ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பயிற்சியை நான் பண்ண ஆரம்பிச்சது போதும் எனக்கு ம். இப்ப முதுகு பிரச்சனைங்கிறதே இல்லவே இல்ல, இல்ல. முழுக்க சரியாயிருச்சு. ம், இப்ப நான் எவ்வளவு நேரம் நின்னாலும் சரி, எவ்வளவு நேரம் ம், உட்கார்ந்தாலும் சரி, எனக்கு அந்த முதுகு ம். பிரச்சனைங்கிறது இல்ல. ப்ராப்பரா ஓகே. டிரான்ஸ்மியூட் பண்ணி நான் ஒரு ம், பயிற்சி மகராசன பயிற்சின்னு சொல்லிட்டு நான் காய்கள் ம், கத்துக்கிட்ட இடத்துல சொல்லி தந்தாங்க. ம், ம், அதை நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு முதுகு வலிங்கிற பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா ம், எனக்கு எந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே பெருசா இல்ல. எனக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப அல்சர் ப்ராப்ளம்னால எனக்கு ம், மாசத்துல ஒரு 2 தடவையாவது வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப. ம், ம், இப்ப அந்த வயிறு வலி பிரச்சனையோ சூடு ம், பிரச்சனையோ எதுவுமே எனக்கு ம். இல்ல. இல்ல. ஆமா அது எல்லாமே எனக்கு இதுவா ஆரம்பிச்சிருச்சு. ம், அது ம், ஆக்சுவலா சொல்ல போனா ம், ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கோல்டு ஷவர் எடுக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வந்து சளி பிடிச்சது. ம், அது ம். நாள்ல இருந்து இது வரைக்கும் எனக்கு சளி பிடிக்கிறதோ ஜுரம் வர்றதோ ம். எந்த விதமான இதுவுமே எனக்கு வரல. வரல. ஒரு நாளைக்கு இப்ப இந்த இந்த சம்மர் டைம்ங்கிறதால ஒரு நாளைக்கு 3 தடவை கோல்டு ஷவர் எடுக்கிறேன் நான். காலையில ம், மத்தியானம் நைட்டு ம், 3 ம், டைம் நான் கோல்டு ஷவர் எடுத்தாலும் எனக்கு சளி பிரச்சனைங்கிறது ஒரு நாள் கூட வரல. ஜுரம் எனக்கு ஒரு நாள் கூட வரல. ம், ம், எனக்கு எனக்கு நல்லா டீப் ஸ்லீப் வந்து ஈஸியா போக முடியுது. நைட்டு நான் தூங்குவேன். ம், எனர்ஜி அவ்வளோ இருந்தாலுமே கூட ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் ம். தூங்குன கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்துரும். ஓகே, ஓகே. நல்லா தூங்கி நல்லா எந்திரிக்க முடியுது. ஒரு சில ம். நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்னன்னே தெரியாது. அதான், அதான். அப்புறம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வரலீங்களா? பயம், பதட்டம், மென்டலி நீங்க வந்து எப்படி இருக்கீங்க? மென்டலா நான் ரொம்ப ம். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கேன் ப்ரோ. ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு இல்ல. அந்த பயம், பதட்டம்லாம் இப்போ உங்களுக்கு இல்ல. என்னது ப்ரோ? கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க ஆ ப்ரோ. அதுதான் இந்த இது பயம், பதட்டம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மத்தவங்க கூட நீங்க வந்து பேசும்போது உங்களுக்கு அதெல்லாம் இப்போ இருக்கான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, பயங்கரமா இல்ல, இல்ல. ஐ கான்டாக்ட் பண்ண முடியுது ப்ரோ. ஓகே, ஓகே. ஃபைன். ஐ கான்டாக்ட் பயங்கரமா பண்ண முடியுது. ஒருத்தவங்கள்ட்ட ம், பேசும்போது கான்பிடென்ட்டா பேச முடியுது. ம், அது எல்லாமே வந்து இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல ப்ரோ. ம், ம், இப்ப நான் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? என்னால முடிஞ்சது ம், அடுத்து நான் என்ன பண்ண முடியுங்கறதான் யோசிக்கிறது.
தேவையில்லாத நீங்க விஷயத்த இதெல்லாம் யோசிச்சு நீங்க வந்து எத்தனை நாளுக்குள்ள நீங்க வந்து இதை நீங்க ஒரு அனுபவிச்சீங்க? 60 நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கான்பிடன்ஸ் சரி. லெவல் பூஸ்ட் ஆகுறது, எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகுறது ம். எல்லாமே பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. நடுவுல இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேல இருந்து 20 to 40 தான் கொஞ்சம் வந்து இந்த பிளாட் லைன் மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ம், ம். ஒரு மாதிரி டல்லா போறது, ஆமா. அந்த மாதிரி இதெல்லாம் அப்ப வர ஆரம்பிச்சது. ஓகே. அத நீங்க எப்படி கடந்து வந்தீங்க பிளாட் லைன்லாம்? அதுவா ப்ரோ, ம். அது ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் புரியாம இருந்துச்சு. இப்ப எப்படின்னா இந்த ஒரு ஸ்டார்டிங் டைம்ல இருந்த அந்த எனர்ஜி எல்லாம் திடீர்னு ஒரு மாதிரி நார்மல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஓகே. நார்மல் ஆனோன்னு எனக்கு புரியல. நான் எதுவுமே இது நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணுமோ அத பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்ல மட்டும் தான் இருந்தேன். ஒரு டைம் ரொம்ப என்னன்னே தெரியல, திடீர்னு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கோவம் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், அதுக்கு நான் பயங்கரமா திட்டிட்டேன். அப்ப கூட கேட்டாங்க, நீ மெடிடேஷன் எல்லாம் பண்ற, நீ ஏன்டா கோவப்படுறன்னு எனக்கு கேட்டாங்க. நான் அப்பயும் கோவப்பட்டேன். ஏன் மெடிடேஷன் பண்ணா கோவப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் திட்டிவிட்டேன். அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், எதுக்கு இது ஒரு விஷயமே இல்லையே, எதுக்குடா இவ்வளவு தூரம் இதுக்கு பேசுனேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் நார்மலாவே போய்கிட்டு இருந்துச்சா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜி, ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த வேலைனாலும் கொடுங்கடா, நான் செய்யறேன்டா, இதை பண்ணவா அதை பண்ணவா, அப்படி இருக்கவா இப்படி இருக்கவான்னு நானா எல்லா வேலையும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு 12 மணி ஆகுது, என்னால பீக்ல இருக்குது எனர்ஜி. டயர்ட்னஸே இல்ல. ஆஹா, ஒரு நாள் ஃபுல்லா ஓடுறதுனால கூட எனக்கு டயர்ட்னஸ் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ், திடீர்னு சிரிக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சு. இந்த டைம்ல இருக்கும்போது தான் ஹோட்டல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சதோட பலனாதான் ஹோட்டல் வந்து அப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அடுத்து என்ன பண்றது யோசிக்கும் போது, சரி நமக்கு நல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல ஃபுட் டெலிவரி தான் நான் பாத்துட்டு இருந்தேன். அந்த டைம்லயும் ப்ராப்பரா மெடிடேஷன் பண்றது, கோல்டு ஷவர் எடுக்கிறது, குரூப்ல ஆக்டிவா இருக்கிறது, பிஸியா இருக்கிறதுன்னு தான் போயிட்டு இருந்துச்சு. சரி மார்னிங் ஒரு ஒர்க் போவோம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜாப் ஒன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஜாப் தேடும்போது ஒரு ஜாப் ஒன்னு இருக்கு, மெர்ச்சன்டைசிங் சொல்லிட்டு ஒரு ஜாப் ஒன்னு இருக்கு. ஒரு ஈஸியான ஜாப் தான், நம்ம வந்து ஹோட்டல் பிசினஸ் மாதிரி தான் நம்ம போக போறோம். சோ அதனால நம்ம ஒரு ஜாப் தான் நம்ம பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வந்து ஈஸியான ஜாப், மார்னிங் மட்டும் பாக்குற மாதிரி பாக்கும்போது ஒரு அந்த ஃபீல்டுல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. சரி ஒரு அவங்க வேகன்சி இருந்தா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு வேகன்சி ஒன்னும் வந்துச்சு. அந்த வேலை வந்து அந்த குடுக்குற சம்பளம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னா 18,000 தருவாங்க ப்ரோ. ஆனா அது 18,000 ரூபாய்க்கு மேல வேலை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு வேலை இன்னொரு வேற பிராண்ட்ல இருந்து வந்துச்சு. அங்க வந்து 15,000 சம்பளம், கொஞ்சம் ஈஸியா தான் வேலை இருக்கும், உங்களுக்கு 3 மணிக்குள்ள வேலை முடிஞ்சிடும். சரி 3 மணிக்குள்ள வேலை முடிஞ்சு 15,000 வருது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். பரவாயில்லையே இந்த வேலை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, இது எனக்கு நோ ஃபேப் பெனிஃபிட்ஸ் என்ன எப்படி எனக்கு தோணல, ஆனா அது நடந்துருச்சு. சரி அப்படி அந்த வேலைக்கு நான் ஒரு வாரம் போயிட்டேன். சரிங்களா, ஒரு வாரம் போயிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வேலைக்கு ஒரு வேகன்சி வந்துச்சு. அது இந்த வேலையில எனக்கு ஒரு 15,000 சம்பளம் தராங்கன்னா, அந்த வேலையில எனக்கு 23,000 சம்பளம். பட் ஆனா அது இதை விட ஈஸியான வேலை. அதாவது இதுல வந்து 100% 50% நான் வேலை பார்ப்பேன்னா அதுல 30% தான் வேலை பார்ப்பேன். பட் ஆனா அந்த வேலைக்கு அவ்வளவு சேலரி எனக்கே வந்து ஒரு மாதிரி. சோ சரி, ஆனா அது ரிஸ்க். இப்ப இந்த வேலையில இருந்து திடீர்னு அந்த வேலைக்கு போறோம். ஆரம்பத்துல அந்த வேலை இப்படின்னு சொல்றாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, சம்பளம் நிறைய தராங்க, ஒருவேளை நிறைய வேலையா தான் இருக்கும். 18,000க்கே அவ்வளவு சொன்னாங்களே, சரி நம்ம தான் பாத்துக்கலாம், என்ன வேணாலும் பாத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்து சரி நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல ஒரு வாரம் இருந்துட்டு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க போயிட்டு ஜாயின் பண்ணோன்னே அது நான் நினைச்சதை விட கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, அந்த வேலையில சம்பளம் எனக்கு 18,000, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 23,000 வரும். திடீர்னு ஒரு நாள் வேலையெல்லாம் ஓகே ஆகி அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு வருது, அதுல 20,000 சம்பளம் போட்டிருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் உடனே சாருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் என்ன சார் இல்ல 18,000 சம்திங் தான் சொன்னீங்க, என்ன சார் 20 ரூபா போட்டிருக்கு? தெரியலப்பா, உன போடணும்னு தோணுச்சு அதான் போட்டு விட்டேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு எல்லாமே 25,000 வருது. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம செய்யற வேலைக்கான சம்பளம் அது இல்ல, அதுக்கு இவ்வளவு வருது, இது என்ன கணக்குல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்ப இருந்த ஆனந்தத்துக்கு ஒரு அளவே இல்ல.
கண்டிப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதனால என்னால கமிட்மெண்ட்டுக்கு சரியா காசு ரெடி பண்ண முடியல. என்னடா பண்றது, கமிட்மெண்ட் காசே இல்லையே, ஒரு 10 ரூபா வேணும், என்ன பண்றது. திடீர்னு அக்கௌண்ட்ல வந்து ஒரு 6000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு வாரம் வேலைக்கு போனதுக்கான சம்பளம், எந்த இடத்துலயுமே ஒரு வாரம் வேலைக்கு போனதெல்லாம் சம்பளம் தரமாட்டாங்க. 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணாதான் சம்பளம் வரும். அந்த ஒரு வாரத்துக்கு போனதுக்கான சேலரி எனக்கு கிரெடிட் ஆயிருச்சு. என்னை சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சு எனக்கு இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பினான்சியலா எந்த ப்ராப்ளமே இல்ல ப்ரோ. அந்த பினான்சியல் பேர்டனா இருக்கிறது எல்லாம் குறைஞ்சு இப்ப கான்பிடன்ஸ் அதிகமாகி நான் ஏதாவது ஒண்ணுத்துல நம்ம அச்சீவ் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை வர்றதுல இருந்து நம்மளை சுத்தி நல்லது நம்ம சந்தோஷமா இருக்கோம். நம்ம சந்தோஷமா இருக்கணும், பக்கத்துல இருக்கணும் சந்தோஷமா வச்சுக்கிறோம். சந்தோஷமா இருக்கும்போது அவங்களும் நம்மளை சுத்தி நல்லதாவே நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு நடந்துட்டு இருக்கு ப்ரோ இப்ப எல்லாமே. ஓகே. அந்த ஹலோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இல்லவே இல்ல ப்ரோ. இல்ல அதாவது என்ன சுத்தின அந்த அட்மாஸ்பியர் எதுவுமே இல்லவே இல்ல. ஆக்சுவலா அது எனக்கு வராததான் நான் நல்லதுன்னு இப்ப நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 5 இயர்ஸ் ஒரு லவ் இருந்திருக்கு. அவங்க கூட தான் நான் இதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிற அளவுக்கு யோசிச்சு ஒரு லெவல்ல நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப அவங்க எதனால என்கிட்ட இல்ல, இப்ப ஏன் அவங்க என் கூட இல்ல, நான் எதுவுமே பண்ணாதால்தான் என் கூட இல்ல. அப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு எனக்கு தேவையில்ல. என்கிட்ட இருக்க மைனஸ் எல்லாம் அவங்க எனக்கு காமிச்சிட்டு போயிட்டாங்க, இதனாலதான் இல்லன்ட்டு. இப்ப அந்த மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்குறதானே என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு 24/7 நான் எப்பயுமே பிஸியா வச்சுக்கதான் ட்ரை பண்றேன். நான் தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போவேன். வைராக்கியத்தோட நீங்க இப்போ ஃபாலோ பண்றீங்க. கண்டிப்பா ப்ரோ, அந்த வில் பவர் தான் ப்ரோ. அந்த வில் பவர் வைராக்கியம் தான் ப்ரோ இப்ப வரைக்கும். நான் ஒரு புக் ஒண்ணு படிக்கும்போது அந்த புக்ல போட்டிருந்த ஒரு சென்டென்ஸ் இது அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக்குவேன். இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்குமே அது ரொம்ப உதவியா இருக்கும். வைராக்கியங்கிறது ஒரு போர் வீரனோட உடைவாள் மாதிரி. அதாவது ஒரு இடத்துல வந்து அந்த போர் வீரனோட வாளை வாங்கிட்டு அவனை அமுச்சு விட்டாங்கன்னா அது அவன் அந்த இடத்துல சாகடிக்கிறதுக்கு சமானம். அந்த போர் வீரனோட வாள் தான் அவனோட உயிரே. அந்த மாதிரிதான் ஒரு மனுஷனுக்கு வைராக்கியம். அவன் வைராக்கியத்தை எந்த இடத்துல விடுறானோ அந்த இடத்துல அவன் இல்லன்றதுதான் ஒரு அர்த்தம். அந்த அளவுக்கு நான் அந்த வைராக்கியத்தை நான் புடிச்சிட்டு இவ்வளவு தூரம் வர்றேன். இவ்வளவு தூரம் நான் வந்தேன்றத விட நம்ம குரூப்போட சப்போர்ட் தான் மெயின். அப்ப உங்கள்ட்ட சொன்ன பாத்தீங்களா போட்டோஸே நான் என்ன எடுக்க மாட்டேன்னு. நீ கூட என் தம்பிக்கிறான், டேய் நானே போட்டோ எடுக்க மாட்டேன், நீ என்னடா இவ்வளவு போட்டோ எடுக்கிற, என்னோட போட்டோ பைத்தியம் ஆயிருவேன்ற அளவு கேக்குறான். மிரர் நான் அடிக்கடி மிரர் பாக்குறதாகட்டும். ஒரு சில பேர் எல்லாம் நான் நம்ம குரூப்ல இருக்க ஒருத்தருக்கு எல்லாம் போட்டோ அனுப்பு, ப்ரோ உங்க கண்ணுல ஏதோ ஒரு ஒளி தெரியுது ப்ரோன்றாங்க. சொல்றாங்க ஸ்கின் க்ளோ ஆகுறதாகட்டும். எனக்கே நான் பார்க்க பிடிச்சிருக்கு. இப்ப நான் வந்து என்னோட ஹெல்த்ல இதுல இன்னும் முக்கியமான விஷயம், என்னோட ஹெல்த்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்றேன். இப்ப ஃபுட்ல கரெக்டான இன்டேக் ஃபுட் எடுத்துக்கிறதாகட்டும், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றது, முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்றது, எதையாவது ஒரு புதுசா ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கு இப்ப வரைக்கும். அதான் சொல்றேன், என்னோட மைனஸ் எல்லாம் என்னென்னவோ அதை பிளஸ் ஆகிறது தான் ப்ரோ என்னோட பெரியது. அதுக்கான தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் எனர்ஜியும் இப்ப என்கிட்ட 100% இருக்கு. ஆமா, நீங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்தி நீங்க வந்து சேவிங் பண்ணா மட்டும் போதும், அதுவே உங்களுக்கு வந்து பாதியை காட்டிடும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி பண்றது மட்டும்தான் வந்து நம்ம வேலை. பாத்தீங்கன்னா வந்து அதுவே உங்களுக்கு வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அந்த ஊக்கம், துணிவு, தைரியம், கான்பிடன்ட். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ப்ரோ. இது ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, இங்க கீழே கூப்பிடுறாங்க. இதுதான் ப்ரோ, இது வரைக்கும் இதனால எல்லாருமே ஃபாலோ பண்ணி எல்லாருமே வரணும். நீங்க வந்து இப்ப அனுபவிச்ச அந்த பெனிஃபிட் வந்து இவ்வளவுதான் மென்டலி சரி. ஆமா ப்ரோ, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய போகணும் ப்ரோ. ஓகே, இப்ப நீங்க வந்து ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. நோ ஃபேப்ல நீங்க இப்ப நம்ம ஜெயிக்கணும்னா என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம்? ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, ஹோல்ட்ல போட்டு ஒரு 2 நிமிஷம். ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அதுதான் நீங்க இப்போ இதுல வின் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்திருக்கீங்க இவ்வளவு டேஸ், உங்களோட ஃபார்முலா சொல்லுங்க. என்னோட ஃபார்முலாவா ப்ரோ? முதல் விஷயம் ப்ரோ, இதுக்கு தேவையே வைராக்கியம், வில் பவர் தான் ப்ரோ. உங்களுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கும், நான் சும்மா ஃபாலோ பண்றேன்,
இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணன்ற வரதுல இதனால வந்து நம்ம உடம்பு எவ்வளவு அஃபெக்ட் ஆகும், இதுதான் ஒரு மனுஷன் ப்ராப்பரா பண்ண வேண்டிய முத முக்கியமான விஷயமே இதுதான் தெரிஞ்சுட்டு வரணும் ப்ரோ. அடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மள கொஞ்சம் பிஸியா வச்சுக்கணும். பிஸியா வச்சுக்கணும்னா சும்மா நான் இருக்குன்றது இல்ல, உங்களுக்கான வேலை என்னவோ அதை நீங்க ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும். ப்ராப்பரா நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டே இருங்க. புதுசா ஸ்கில்ல லேர்ன் பண்றதோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுலயோ உங்களுக்கான டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. மூணாவது வந்து இது என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அட்ஜஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அது கூட போராடி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒரு விஷயம் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு, நம்ம ஒரு 20-30 நாள்ல அதோட ஆதிக்கத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது. அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வெளியே வந்துடணும். அது வருதுன்னு தெரிய வந்தோடனே நம்ம வெளியே வந்துடணும். அதுக்கு நான் வந்து பண்ணது வந்து ப்ராப்பரான மெடிடேஷன் பண்ணுவேன், ப்ராப்பரா உடம்ப ஹீட் ஆகாம பாத்துக்குவேன், இந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணுவேன். இந்த 3 மட்டும் தான் என்னோட பண்ற மெயின் ப்ராக்ரஸே இந்த நோஃபேப்காக. நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்களா பெனிஃபிட் எதனா? எனக்கா ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைவா சந்தோஷமா எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவீடு எனக்கு இப்ப சொல்ல முடியல. இப்ப கூட நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் முன்னாலாம் நடக்க போகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி யோசிப்பேன், என்னத்த நம்ம போய் பண்ண போறோம், நம்ம போய் என்ன இது பண்ண போறோம் அப்படின்னு தான் இருப்பேன். ஆனா நான் இப்ப இருக்கிற இடத்துல எப்படியா நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுனால ஜாலியா பேசுறது, ஜாலியா இருக்கிறது, நாளைக்கு கவலை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான்றது அந்த ஒரு இன்னர் ஹாப்பினஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அது எனக்கு சொல்ல முடியல. ஒரு சில நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதுக்குறா சந்தோஷமா இருக்கும், இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கேட்ட பாட்டை தான் கேட்கிறேன், ஆனா அது அவ்வளவு சந்தோஷத்தோட கேட்கிறேன். போன இடத்துக்கு தான் போறேன், அவ்வளவு சந்தோஷமா போறேன். ஒரு ஃப்ரெண்ட பாக்க போறேன், ஒரு எனக்கு பசங்களோட படத்துக்கு போறேன்னா அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா போறேன். இது மாதிரி நான் முன்னாடி இருந்ததே இல்ல. அவ்வளவு சந்தோஷம் என்ன சுத்தி இப்ப இருக்குது. நானும் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அடுத்து நான் என்ன ஆக போறேன், வாழ்க்கையில இதெல்லாம் இது இன்னும் நல்லா எடுத்துட்டு போகணும், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இன்னும் என்ன எவ்வளவு நான் ஸ்ட்ராங் பண்ணணும், நான் இது பண்ற பயிற்சியில ஏதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிறது, மெடிடேஷனை ஸ்ட்ராங்கா பண்றது, அந்த மாதிரி என்னோட லைஃப் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான எல்லாமே என்னை சுத்தி அதுவா ஆட்டோமேட்டிக்கா வருது. அதையும் நான் ஃபாலோ பண்றேன். இது எனர்ஜி நம்ம எவ்வளவு அன்லிமிட்டடான ஒரு எனர்ஜி நோஃபேப் அந்த சீமன் ரிட்டென்ஷன் மூலியமா எனக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜியை நான் எதுக்கு ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதனால என்னால வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியுது, ரொம்ப ஒரு விஷயத்த பண்ண முடியுது. இப்ப இந்த பயமோ பதட்டமோ அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ எதையுமே யோசிக்காம ஒரு திருப்தியா இருக்க முடியுது ப்ரோ. ஆக மொத்தம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அடுத்தது இப்ப நீங்க ஆஃப்டர் நீங்க வந்து திருப்தியா இருக்கீங்க. நிச்சயமா ப்ரோ. நீங்க வந்து சேவ் பண்ண இப்ப உங்களுக்கு ஃபீல் தெரியுது. ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. இது எல்லாருமே அப்படி இருக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இப்ப வருது ப்ரோ. இப்ப சூர்யா பிரதர் மாதிரி ஒருத்தர் இந்த குரூப் ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி ஒரு ஆளுங்க இந்த நடுக்கடலை தத்தளிச்சிருக்க மாதிரி கடைசி வரைக்கும் தத்தளிச்சுட்டு தான் இருந்திருக்கணும். ஆமா, அதான் உண்மை. நீங்க வந்து இப்போ யூடியூப்ல வந்து அந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு வந்து காரணம் பார்த்தா நம்ம சூர்யா தான். கண்டிப்பா அது கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இது 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 வார்த்தையால சொல்றதுக்கு இல்ல நீ. ஏன்னா இப்ப நான் இது ரெண்ட நிறைய இடத்துல குரூப்னு ஏன் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குது இந்த குரூப். ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. ஒரு கம்யூனிட்டியை அவர் பில்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் தப்பிச்சிடலாம், இந்த லஸ்ட்ல இருந்து ஒருத்தனால தப்பிக்கவே முடியாது. அப்படி இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மனசு வேணும், அதுல கொண்டு வரதுக்கு கைடன்ஸ் கொடுக்க நல்ல ஆளுங்க வேணும், அதை கேட்டுட்டு நம்ம முன்னேறி வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வில் பவர் வேணும். இது எல்லாம் இந்த குரூப்ல கிடைக்குது. ஆமா, அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் நம்ம சூர்யாக்கு தான் நீங்க வந்து நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட். 100% அவருக்கு என்னோட தாழ்மையான நன்றி. எனக்கு இது அவர்லாம் அவரு எவ்வளவு ஒருத்தனாலும் சந்தோஷமா வாழணும் நான் வேண்டிக்குவேன் ப்ரோ. பிளஸிங் அதான் இத நான் மனசுல இருந்து சொல்றேன், வெறும் வாயால நான் சொல்லல. ஏன்னா நான் நிறைய டைம் நான் யோசிப்பேன், இப்படியாப்பட்ட ஒருத்தர், ஏன்னா அவரு அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சுட்டு அவரு அதுல இருந்து வெளியே வந்து நமக்கு நம்மளை சுத்தி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களும் வெளியே வரணும்னு நினைச்சு. ஏன்னா இந்த மாதிரி குரூப் யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஆமா யாருமே கிடையாது. வாட்ஸ்அப்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தான் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இல்ல. ஏன்னா காசு வாங்கிட்டு நிறைய பேர் எல்லாம் சொல்லி கைடன்ஸ் குடுக்கறாங்க. அப்படியாப்பட்ட இடத்துல
இப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து குரூப் ஆர்கனைஸ் பண்ணி இத்தனை பேர் வந்து அதுல ஜாயின் பண்ணி அவங்கவுங்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருந்து இப்ப ஆரம்பத்துல ஒருத்தர் ரீலாப்ஸ் ஆனாருன்னா அவருக்கு நம்ம போயிட்டு வந்து இல்ல ஜி நீங்க கரெக்டா வந்துருவீங்க உங்களால முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்றது, அவங்க நம்மளுக்கு சொல்றது. இப்போ நீங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க எல்லா கைடன்ஸும் கொடுக்குறது, ஃபுட்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் யாரு சொல்லுவா நமக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னா இதெல்லாம் யாருன்னா ஃபாலோ பண்ணா, இதெல்லாம் பண்ண விவேகானந்தர் மாதிரி உனக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த இடத்த வெளியே எங்கேயும் பேச முடியாது நம்மளால. இத இத்தனை நாள் போறதுக்கு மெயின் ரீசனே இந்த குரூப் தான். இந்த குரூப் இல்லைன்னா நான் வந்து தத்தளிச்சுட்டு தான் ப்ரோ வந்திருப்பேன். இதுதான் ப்ரோ என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சந்தோஷமா போகுது ப்ரோ. அடுத்து உங்களை 500வது நாள்ல உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோ கொடுப்போம் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்து பெனிஃபிட்லாம் நீங்க வந்து ஃபுல்லா வந்து சொல்லிட்டீங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஓகே ஓகே. அது பர்சன் டு பர்சன் மாறும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போதைக்கு எனக்கு தேவையான எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. பெர்ஃபெக்ட். ஆமா. நீங்க என்ன வந்து வேற என்ன வந்து சொல்லணுமா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, எனக்கு மனசுல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ப்ரோ. உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. வந்த நாள்ல இருந்து உங்களையுமே நான் இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களையுமே ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாக்கு தான் சொல்லணும். இல்ல சூர்யா பிரதர் ஃபர்ஸ்ட், நீங்க ரெண்டாவது, அவ்வளவுதான். எல்லாருமே இங்க பிரதர்ஸ் ப்ரோ. அது நல்லா புரிஞ்சுட்டேன். பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க எல்லாருமே. ஆமா. தான் ப்ரோ என் மனசுல இருந்தது எல்லாமே. இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் குரூப் வந்து நான் ஆரம்பிக்கல, அவரு தான் வந்து ஆரம்பிச்சாரு. நான் ஜஸ்ட் ஒரு அட்மின் தான். ஆமா, கிரியேட்டர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீங்க நன்றி சொல்லணும். அவருக்கு எவ்வளவு ப்ரோ நன்றி சொல்ற. அவர் நன்றி சொல்றேன்னா தினமும் போயிட்டு சூர்யா ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. அது மாதிரி காலையில எந்திரிச்சோன்னு குரூப்புக்கு வர்றது, பேசுறது எல்லாமே நடக்குது இல்ல. எல்லாமே சந்தோஷமா நடக்குது ப்ரோ இப்போ வரைக்கும். இதுதான் ப்ரோ நடந்த ஸ்ட்ரகிள்ஸ். ஸ்டார்டிங்ல நான் எப்படி இந்த அடிக்ஷன்ல இருந்தேன், அது வெளியே வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னென்ன ஃபாலோ பண்ணேன், என்னென்ன மாதிரி என் வாழ்க்கையில சேஞ்சஸ் நடந்துச்சு, எதெல்லாம் அடுத்தவங்க பண்ணணும்ன்றதுக்கான விஷயம் இவ்வளவுதான் ப்ரோ. இன்னும் நிறைய பேர் பலன் அடையணும், அவ்வளவுதான் என்னோட எண்ணம் இப்ப இருக்கிறதெல்லாம். நானே என்னால முடிஞ்ச விஷயத்த ஒரு 4-5 பேருக்கு சொல்றேன், அவங்களும் ஃபாலோ பண்ணி நல்லா வர்றாங்க. அதுதான் வந்து நம்மள வந்து மேல ஏத்துங்க. பிரேயர் பண்ணுங்க மத்தவங்களுக்காக. கண்டிப்பா ப்ரோ. பொதுநலத்துக்காக நம்ம வந்து பிரேயர் பண்ணதான் வந்து கடவுள் கேட்பார். சுயநலமா பண்ணா வேலைக்கு ஆகும். பொதுநலமா நம்ம வந்து செயல்படணும். நிச்சயமா ப்ரோ. நிச்சயமா ப்ரோ, பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நான் இந்த ஆடியோ நான் யூடியூப்ல வந்து நான் அப்லோடிங் பண்ணலாமா? பண்ணிக்கலாங்க ப்ரோ. ஓகே. நம்ம குரூப்புக்காக என்னால இதை விட நான் பண்றது ஒரு சின்ன விஷயம். நீங்களாம் நிறைய இதுக்காக இந்த குரூப்புக்காக நிறைய பேர் வெளியே வரணும், நிறைய விஷயம் நீங்க சூர்யா பிரதர் மத்த அட்மின்ஸ் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம். இத்தனை நாள் கொஞ்சம் வேலை பிஸினால என்னால கொடுக்க முடியல. நான் 90வது நாள்லயே கொடுக்க வேண்டியது. உண்மையிலே என்னோட வேலை பிஸினாலதான் கொஞ்சம் கொடுக்க முடியல. கடைசியே நீங்க வந்து இப்ப நம்மளோட யங்ஸ்டருக்காக இந்த நம்ம இது மேஸ்டிபேஷன் வந்து பண்ணக்கூடாது. அதால நீங்க என்னென்ன நீங்க வந்து ஸ்ட்ரகிள் வரும் நீங்க வந்து இங்க கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சின்ன வந்து ஒரு சம்மரி மாரி நீங்க வந்து நீங்க இதுல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் என்னன்னா ப்ரோ, மாஸ்டர்பேட் பண்றது கிடைக்கிறதா ஒரு ஹாப்பினஸ் நினைச்சிட்டு இருந்தோம். அதை விட பெரிய ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்து நமக்குள்ளேயே இருக்கு இந்த பவரை சேர்த்து வைக்கிறதால. அத நான் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு சில நாளா என்னால அடக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் எனக்குள்ள வரும். ஏன் வருதுன்னு கூட தெரியாது. அப்ப அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கணும் இந்த ஒரு ப்ராசஸ்ல, இந்த ஒரு இதுல நோஃபாபு பிரம்மச்சரியங்கிற ஒரு விஷயத்துல இருந்தா மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அதுவும் இல்லாம இது நம்மளோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நான் கருதுறேன். ஆமா. அதனால எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி வரதுங்கிறது அவங்களோட கடமை. இதை வந்து நான் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது, நம்மளோட கடமையா எடுத்துட்டு நம்ம பண்ணணும். நானுமே அந்த மாதிரி அடிக்ஷன்ல இருந்த ஒருத்தன் தானே. என்னால முடியும்னா என்ன மாதிரிதான் அவங்களால 100% முடியும். அது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்தா எல்லாரும் வந்துடலாம். கண்டிப்பா. ஆமா. இந்த குரூப்ல இருக்க எல்லாரும் 1000ல் ஒருத்தர். எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் இருந்தாலும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண நம்ம குரூப்ல இருக்க எல்லாருமே 1000ல் ஒருத்தர். இந்த குரூப்ல வரப்போற இந்த விஷயத்த, இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே 1000ல் ஒருத்தரா நான் நினைக்கிறேன். அவங்க லட்சத்துல ஒருத்தரா கூட இருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை ஃபாலோ பண்ண போறோம், அதுல நம்ம வரப்போறோங்கிறதே நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டோங்கிற அர்த்தமானதான் நான் கருதுறேன். எல்லாரும் எனக்கு வந்து இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி எனக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்களோட பெனிஃபிட் எல்லாமே. அதுக்கு
ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கு நான் தான் ப்ரோ உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு 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 ஒரு சில நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது குரூப்லயே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் விடாதீங்கயா, இதுதான் நம்மளுக்கு முக்கியமே, இதை விட்டுட்டு ஏன் நம்ம மத்த சிற்றின்பத்தை நாடி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ல தோணும், கத்தணும்னு தோணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு இதை விடமா, நம்ம விடவே கூடாது. ஒரு ஒரு ருசியை பார்த்துட்டு வந்தல, இதை விடக்கூடாது. அவ்வளவுதான் என்னோட மன எண்ணம். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி ப்ரோ. சூர்யா பிரதருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. மன அமைதி பிரம்மச்சரிய குரூப்புக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஓகே. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா விந்துவே சிவம், அதை நம்ம வந்து சேவிப்பதே தவம். அவ்வளவுதான். நிச்சயமா ப்ரோ. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் வாழ்க வளமுடன் மாதிரி நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. இப்ப நான் அந்த வீடியோ நான் யூடியூப்ல போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.